நிப்போம். அண்ணனா, தம்பியா, மாமனா, புருஷனா எல்லாமே நிப்போம். உங்க வீட்டு புருஷன் அதாவது தெரியும். தம்பியா, மாமனா, புருஷனா எல்லாமே நிப்போம். தம்பியா, மாமனா, புருஷனா, தம்பியா, மாமனா, புருஷனா. அதாவது உங்கள் கணவன், உங்கள் கணவர் உங்கள் பின்னாடி நிப்பார். உங்கள் கணவர் உங்கள் பின்னாடி நிப்பார். நீ எந்த ஊரு, நான் எந்த ஊரு, முகவரி தேவையில்லை. நீ என்ன உறவு, நான் என்ன உறவு, சொந்தத்தில் அர்த்தம் இல்ல. தொப்புள் கொடி உறவா, அடமேட்டு கொடி உறவா, அட உன்னை யாரோ பெத்திருக்க, என்னை யாரோ பெத்திருக்க, ஆனாலும் நீ நானும் அண்ணன் தம்பிடா, நாம அண்ணன் தம்பிடா. இது நம்ம தலைவர் விஜய் அண்ணா சொன்னது. அதே மாதிரி எங்க அக்கா தங்கச்சியை பார்க்கும்போது ஒரு பாடி தோணுது. என்ன தவம் செஞ்சு போட்டோம், அண்ணன் தங்க ஆகி போட்டோம், பாவி நீயும் பொண்ணா பிறந்த பாவமா, பிறந்த இடம் புகுந்த இடம் ஆகுமா? இனிமே ஆகும். ஏன்னா நம்ம அண்ணன் முதலமைச்சர். நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு நாங்க பின்னாடி நாங்க நிப்போம். அண்ணனா, தம்பியா, மாமனா, புருஷனா எல்லாமே நிப்போம். உங்க வீட்டு புருஷன் அதாவது தெரியும். அதாவது உங்கள் கணவன், உங்கள் கணவர் உங்கள் பின்னாடி நிப்பார். உங்கள் கணவர் உங்கள் பின்னாடி நிப்பார். உங்கள் அண்ணன் உங்கள் பின்னாடி நிற்பார். உங்கள் தம்பி உங்களுக்கு பின்னாடி நிற்பார். ஆண்கள் பெண்களுக்கு பின்னாடி உங்கள் உரிமைகளையும் உங்களுடைய சாதனைகளையும் செய்வதற்கு ஆண்கள் நாங்கள் துணையாக இருப்போம். அது மாத்தி ஒரு ட்ரோல் பண்ண போறாங்க. பண்ணட்டும். உணர்ச்சி வசம் அதான் ஹெட்லைட்டா? ஐயோ ரைட்டு. அதான் அண்ணன் சொல்லுவாரு, உணர்ச்சி வசப்படாதீங்கடா, பார்த்து பேசுங்கடா அப்படின்னு. அக்கா தங்கச்சியை பார்த்தோன்னே ஒரு அந்த சந்தோஷத்துல சொல்லிட்டோம். மீண்டும் ஆண்கள் பெண்களுக்கு பின்னாடி நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை சொன்னேன். யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். இப்படி இந்த பேசினோடனே விமர்சனம் பண்றதுக்குன்னு வந்துருவாங்க சில பேர். உதயநிதி அண்ணன், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அண்ணன், அவர் ஆபாச நிதி அண்ணன் கூட சொல்லலாம். அப்புறம் நயினார் நாகேந்திரன், இப்போ ஒரு தஞ்சாவூர் எம்எல்ஏ இங்க வந்திருக்காரு, துரை செந்தில்குமாரா அவர் பேரு, சந்திரசேகரன். அவர்லாம் நம்ம அண்ணனை விமர்சனம் பண்ற அளவுக்கு நிலைமை இப்படி ஆயிடுச்சு. நான் கேட்கிறேன், துரை செந்தில் அண்ணனை, எங்க அண்ணனுக்கு நடிக்கவும் தெரியும், நடிக்காம எப்படி உண்மையா இருக்கவும் தெரியும். உங்களை மாதிரி ஸ்டேஜ்ல நடிக்கிற ஆள் கிடையாது. சினிமாவில் கேமரா முன்னாடி நடிக்கிறவரு, அவர் மாதிரி நடிச்சு காமிக்கிறாரு. அவரு இப்படி வணக்கம் பாரா. எங்க அமைச்சர், பெண் அமைச்சரை ஆபாசமா ஒரு மேடையில இந்த மாதிரி ஒரு பொது மேடையில வச்சு அசிங்கமா பேசுறாரு. இங்க இருக்க அந்த மேடையில் இருக்கக்கூடிய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரும் ஒரு முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் உட்கார்ந்துக்கிட்டு அதை கேட்டு சிரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் கொஞ்சம் கூட ஞாபகம் வராதா? உங்க வீட்டுல இருக்கிற உங்க பெண்களை, அம்மாவை, தங்கையை எதுவுமே ஞாபகத்துக்கு வராதா? நான் கேட்கிற சவால் விடுறேங்க. உங்களுக்கு ஆபாசமா இல்லாம நாகரிகமா ஒரு 10 நிமிஷம் பேச முடியுமா? எங்கள் மீது குற்றம் இருந்தால், எங்கள் மீது தவறு இருந்தால் நீங்க கேள்வி கேளுங்க, சட்டப்படி நடவடிக்கை எடுக்க. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு அமைச்சரும் டார்கெட் பண்ணி அசிங்கமா பேசுறது, சட்டமன்றத்தில் வந்து சங்கி அமைச்சர்ன்றது, எங்களுக்கு பேச தெரியும் சொல்லி சிடிஆர் வாங்கி கட்டுவீங்கல்ல, இனிமேலாவது நிறுத்திக்குங்க. போதும். பாத்ரூம்ல 3 மணி நேரத்துல இருந்தா அது தாங்க முடியாது.